ஓம் நமச்சிவாய. சிகேஎன் மேட்ரிமோனியிலே நம்ம மேட்ரிமோனி கொஞ்சம் வித்தியாசமான மேட்ரிமோனி. இதை நான் சொல்லலை, நம்முடைய யூடியூப் நேயர்கள் சொன்னது. நம்முடைய தாரக மந்திரம் என்ன? தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள், இதுவே எமது குறிக்கோள்கள். இந்த குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களது சிகேஎன் மேட்ரிமோனி தனக்கென சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல், அது போக எல்லாவற்றிலுமே பணம் என்ற நோக்கிலே செயல்படக்கூடாது என்ற ஒரு உயர்நல நோக்கோடு நடுத்தர மற்றும் எளிய மக்களுக்காக இலவச சேவைக்காக எனது தந்தையார் மற்றும் தாயார் பெயர்களிலே வரந்தேடும் பெற்றோர்களுக்கான 2 மாபெரும் இலவச தளங்கள். இந்த தளங்களிலே வரந்தேடும் பெற்றோர்கள் என்னுடைய அனுமதி பெற்று நான் அவருடைய பெயர் மற்றும் முகவரிகளை, அவருடைய ஃபோன் நம்பரை அந்த தளத்திலே இணைத்த பின்பு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பர்களை நேரடியாக பார்த்து வரந்தேடும் பெற்றோர்கள் அதன் மூலம் நிறைய பயனடைகிறார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம். முடிச்சுட்டு சொல்லுவாங்க, சார் உங்கள் குரூப்பில் எனக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சது சார், உங்கள் குரூப்பில் என் பெண்ணுக்கு ஒரு பையன் அமைஞ்சாப்புல, நன்றி சார், தேங்க்ஸ் எ லாட் ஃபார் அவர் அட்மின். இதெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள். அப்போ இது களப்பணி ஆற்றாத நடுத்தர மற்றும் எளிய மக்களுக்காக நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நமது நிறுவன ஊழியர்களுக்காக, அவர்களின் நன்மைக்காகவும், அதாவது களப்பணி தான் எங்களுக்கு வேணும். களப்பணினா பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஆக்ட் பண்ணணும். ஆன் பிகாஃப் ஆஃப் தி பிரைட்ஸ் ஃபேமிலி, ஆன் பிகாஃப் ஆஃப் தி குரூம்ஸ் ஃபேமிலி, வி ஹாவ் டு ஆக்ட். அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்ககிட்ட இருந்து இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். இந்த கம்யூனிகேஷனுடைய பொறுப்பு முழுமையாக இந்த மேட்ரிமோனியிலே, அது எங்களது மேட்ரிமோனியிலே நாங்கள் முழுமையாக செய்கிறோம். இதற்காக எங்களுடைய நிறுவனத்திலிருந்து ஒரு தொகை வசூலிக்கப்படுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. இப்பொழுது இந்த விஷயத்தை நான் ஏன் இன்று இந்த யூடியூப் சேனலிலே, அதுவும் விழிப்புணர்வு சேனலிலே, வரந்தேடும் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு சேனலிலே நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நிறைய மீடியேட்டர்கள் என்னிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். சார், இப்போ நம்ம இருந்து நிறையா பண்ணி கொடுக்குறோம் சார், ஆனால் பூ வச்ச பிறகு எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஏ சீனியர் யூ ஹாவ் டு இன்டர்ஃபியர் இன் த கேசஸ். ஒரு சீனியர் என்ற முறையிலே அவர்களுடைய அந்த வசூல் செய்யும் விஷயத்திலே உள்ள கஷ்டங்களை என்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறார்கள். நான் சிங்கிளாக ஒரு ஃபோனில் அவங்களுக்குரிய வசூலை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நல்லது பண்ணுறதுக்காக தான் நம்ம இருக்கோம். விழிப்புணர்வு செய்திகள்ங்கிறது வரந்தேடும் பெற்றோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். அடிக்கடி நான் சொல்வேன், என்னுடைய எம்பெருமான் சிவனார் எனக்கு இட்ட பணி இந்த பணி என்று நான் அடிக்கடி பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு மீடியேட்டரை உபயோகப்படுத்தும் வகையை உபயோகப்படுத்தி விட்டு அவர்களுடைய ரெமுனரேஷனை நாம் வழங்கிவிட வேண்டும். தே மஸ்ட் பி பெய்டு அட் தி கரெக்ட் டைம். த மீடியேட்டர்ஸ் மஸ்ட் பி பெய்டு அட் தி கரெக்ட் டைம். கரெக்ட் டைம்னா என்ன சார்? இப்போ நான் சொல்லுவேன், மீடியேட்டர்ஸ்ட்டை நீங்கள் பூ வச்ச பிறகு தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுங்கிறது எந்த ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். நான் மீடியேட்டருக்காக பேசுவது என்னுடைய தொழில் ரீதியாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அவர்கள் என்னிடம் கேட்டதற்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ரோல் ஆஃப் தி மீடியேட்டர்ஸ். நான் இப்போ பேமெண்ட்டை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ ரோல் ஆஃப் தி மீடியேட்டர்ஸ். இந்த மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எடுத்த இடத்துல போய் உட்காந்தோடனே எனக்கு பணம்னு கேட்கும்போது அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அது பேரண்ட்ஸ் கரெக்டான மீடியேட்டரை அடையாளம் காண பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1008 சோசியல் மீடியாவில் விளம்பரங்கள் போட்டால் நீங்கள் போய் அட்வான்ஸாக பணம் கட்டுறீங்க. நீங்கள் பணம் கட்டின உடனே ஒரு லிங்க்கு கொடுப்பான், இல்லை ஒரு ஐடி கொடுப்பான். அந்த ஐடியை வச்சு நீங்கள் தேடுறீங்க. அவங்க ஒரு கம்பெனிங்கிற என்ற முறையிலே அவர்கள் அட்வான்ஸாக உங்களிடமிருந்து பணத்தை வசூலித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த மீடியேட்டர்களுக்கு அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் தேவை என்று சொன்னால், அது எதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால்,
அதற்கான ஒரு சின்ன விளக்கம். இப்ப எங்க நிறுவனத்தில வந்து நாங்க வந்து முதல்ல உள்ள நுழைஞ்சபடி பயோடேட்டா வரும்போது ஒரு ரூ. 2000 நாங்க கேட்குறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு பையனுடைய ஜாதகம் ஒரு ஒரு பெண்ணு வீட்ல குடுத்துட்டாங்க. அப்ப எங்களுடைய நிறுவனம் அந்த பையனுடைய ஜாதகத்தின் பெயரிலே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது ஆன் பிஹால்ஃப் ஆஃப் தி பேரன்ட்ஸ் ஆஃப் தட் குரூம். அப்ப அந்த பையனுடைய பெற்றோர்களுடைய சார்பிலே இந்த நிறுவனம் இந்த வேலைகளை தொடங்குகிறது. அப்ப தொடங்கும்போது எங்க நிறுவனத்திலேருந்து மானாங்கண்ணியா இருக்க பெண்ணுகள பூரா நாங்க அனுப்பிற மாட்டோம். ஒண்ணு நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லையென்றால் அதிகபட்சமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்று கேட்டால், அந்த பெண்ணின் வீட்டிலே ஒரு சம்மதம் வாங்கிவிட்டு, இந்த பையன் உங்களுக்கு ஓகேயா? கேட்டுவிட்டு அதன் பிறகு தான் என்ன செய்கிறாங்க வந்து பையன் வீட்டுக்கு எங்களுடைய நிறுவன ஊழியர்கள் அந்த ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப இந்த அவர்கள் இவர்களுக்காக ஆன் பிஹால்ஃப் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆஃப் தி பிரைட் ஆர் குரூம் திஸ் கன்சர்ன் ஸ்டார்ட் தேர் ஒர்க். அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது தே மஸ்ட் இன்கர் சம் எக்ஸ்பென்சஸ். ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி மீடியேட்டர்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எங்கள் நிறுவனத்தில் நல்லா கவனிங்க, நான் வரன் தேடும் பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. நான் எங்கள் நிறுவனத்தில் ஒரு ப்ரொஃபைல் வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சம் 60 நாளில் நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம். இதை நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம், நடந்தும் கொண்டிருக்கிறது. 2 நாள்களுக்கு முன்னால் நாம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். 4½ ஆண்டுகளிலே 100 ஜோடிகளை இணைத்து வைத்த பெருமை எங்களுடைய மேட்ரிமோனிக்கு உண்டு. அப்போ எங்களுடைய ப்ரொஃபைல் வந்துருச்சுன்னா அதிகபட்சம் 60 நாள். இது 60 நாள் எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா, ஹியர் தேர் இஸ் எ டீம் ஃபார் தட் பர்பஸ், ஃபார் தட் சக்ஸஸ் வித்தின் 60 days. அப்போ அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, எந்த மீடியேட்டர்களுக்காக நான் பேசினேனோ எங்களுக்கு கமிஷன் வரலன்னு சொல்லி எந்த மீடியேட்டர்ஸுக்காக நான் பேசினேனோ அந்த மீடியேட்டருடைய ஒரு குழுமம் இங்கே எங்களது நிறுவனத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி திருச்சி எடுத்துக்கிட்டால் அங்கே அவரை பாரு, அவர்கிட்ட ப்ரொஃபைல் இருக்கும். இன்றைக்கி ஒரு பையன் ப்ரொஃபைல் வந்திருக்கு, அவங்க திருச்சி பக்கம் இருக்காங்கன்னா இந்த திருச்சினா இந்த இந்த அந்த சைடில் உள்ள மீடியேட்டரை பாரு. கோயம்புத்தூர் எடுத்துனா அந்த சைடில் உள்ள மீடியேட்டரை பாரு. இப்படி அனைத்து தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மீடியேட்டர்களின் கேதரிங் இங்கே இருக்கிறது. அப்போ அந்த கேதரிங் என்று சொன்னால் அந்த மீடியேட்டர்கள் நம்மளிடம் வந்து ஒரு ப்ரொஃபைலை தரும் பொழுது அந்த ப்ரொஃபைலுக்காக வி மஸ்ட் பே சம்திங் ஃபார் தட் மீடியேட்டர். இதற்காகத்தான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2000 நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம விளக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு நிறுவனம் என்று போட்டு சோசியல் மீடியாவில் விளம்பரம் போட்டு வரக்கூடிய பெயர் வேறு, எங்களை போன்ற செயல்பட்டு சக்ஸஸ் ஆகி பல ஜோடிகளை இணைத்து வைத்து எங்களுடைய பெயர் தானாக வெளியே வந்து அதற்கு பிறகு நம்மளுடைய தரக்கூடிய விஷயங்கள் பல நடக்கிறது. எது எப்படியோ நான் 5 வருடமாக நான் என் பையனுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன், அமையவில்லை. என் பெண்ணிற்கு நான் 5 வருடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன், அமையவில்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய வணங்கிய தெய்வத்தின் பலனாக, அவருடைய குலதெய்வத்திடம் அவர்கள் முறையிட்டதின் பலனாக ஒரு மீடியேட்டர் அவர்களை, அதாவது சாமி வந்து நேரில் வராதுன்னு சொல்லுவோம், அதுக்கான மீடியேட்டரில் சாமி என்று சொல்லுவதில்லை. எந்த ஒரு காரியத்திலும் தெய்வம் நேரடியாக வராது, ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக வரும். எனவே அந்த மீடியேட்டர் மூலம் உங்களுக்கு முடிகிறது என்று சொன்னால் அந்த மீடியேட்டரை சரியான நேரத்திலே நாம் கௌரவிக்க வேண்டும். இது வந்து என்னென்னா, அவர்கள் ஒரு பாலமாக இணைந்து உங்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், நேரம் வரும்போது அடையாளம் காமிக்கும்னு நிறையா பேர் சொல்லுவேன். வரன் தேடும் பெற்றோர்லாம் வருவாங்க வந்து, சார் என்ன சார் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஃபீல்டே இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஏன்னா ஒன்று நமக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஜோதிடர் வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு, நமக்கு பையன் பிடிக்குது, பொண்ணு பிடிக்குது, எல்லாம் பிடிக்குது, குடும்பம் நல்லா இருக்குன்னா ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது வேண்டான்னு சொல்லிடுறாரு. இப்படியே 5 வருஷம் ஓடிடுச்சு சார், இது என்ன சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். அப்போ நான் சொன்ன நேரம் வரும்போது உங்களுக்கான வரனை எம்பெருமான் சிவபெருமான் அடையாளம் காண்பிப்பார். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்குரிய வரனை அடையாளம் காண்பிக்கும். இது நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ அந்த அடையாளம் காமிப்பதற்கு ஒரு மீடியேட்டர் ரூபத்தில் ஒருத்தர் வருகிறார் என்று சொன்னால் யூ மஸ்ட் பே த கரெக்ட் டைம், யூ மஸ்ட் பே த ரெமுனரேஷன், யூ மஸ்ட் பே ஹிஸ் ரெமுனரேஷன் அட் தி கரெக்ட் டைம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.